வேணுமென்று அடித்து நொறுக்கப்பட்டது. கோயில் பெரிய பெரிய மரங்கள் அழிக்கப்பட்டது. புத்த மதமும் சிங்கள மக்களும் இல்லாத இடத்துல ஐசக் இருந்த இடம், அது பேக்கர் இருந்த இடம். ஆலமரம் உங்களுக்கு எல்லாம் வாக்களித்து விட இன்றைக்கு நீங்கள் 2 வருஷமா எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். எனது கணவர் யோசிச்சு மனநோயாளியாய் இதெல்லாம் நாங்கள் சின்ன வயதில் தவழ்ந்து விளையாடின இடங்கள். நமது மக்களுடைய சொந்த நிலங்களை விட்டு இலங்கை இராணுவத்தால் வலுக்கட்டாயமாக நான் நிஜம் காவரோட பக்கத்தில் கிடக்கிற காணியும் விடுபட மாட்டேன். அது காவரை மட்டும் எங்கட நிலத்தை எங்களுக்கு வாக்குறுதி தந்தபடி எங்கட நிலத்தை விடுங்க. ஜனாதிபதி நடைப்பயிற்சி செய்த பாதையில் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் 37வது வருஷம் பிறக்கவும் கிடைக்குமோ எங்களுக்கு தெரியாது. இதுகளை எங்களை மண்ணை வச்சு இப்படியெல்லாம் பிடிச்சி எங்களை நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டத்தில் மயிலிட்டி பகுதியில் நிற்கிறோம். இந்த இடத்த பார்க்கும்போது தெரியும், கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகள் 36 வருடங்களாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற காணிகளை தங்களுக்கு கிடைக்க வேணும், தங்களுடைய காணி தங்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கிட்டத்தட்ட 6வது வெள்ளிக்கிழமை இந்த இடங்களில் மக்கள் தங்களது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் கருப்பு கொடிகள் எல்லாமே எடுத்து இந்த போராட்டம் நடக்கிற மயிலிட்டி பகுதியிலேருந்து பலாலி சந்தி வரைக்கும் நடைபவனியாக போய்த்தான் இந்த போராட்டத்தை இன்று எழுச்சிகரமாக மக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே இதை பார்க்கும்போது அவ்வளவு கவலையாக இருக்குது. என்ன காரணம்னா, மக்களோட கதைக்கும் போது தாங்கள் சிறு வயதில் நடந்த இடம், சிறு வயதில் தோட்டம் செய்த இடம் என்று சொல்லி அழுது தங்களுடைய வழிகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதோட ஜனாதிபதிக்கு இந்த இடங்களில் நிறைய கோரிக்கைகளை வைக்கணும். என்ன காரணம்னா, இந்த அரசாங்கம் இந்த அரச பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் போது கூறிய ஒரு விடயம், இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற மக்களுடைய காணி மக்களுக்கு என்ற ஒரு வாக்கில் தான் இந்த அரச பொறுப்பை ஏற்றுக்கொண்டவை. ஆனால் இப்போ அந்த விடயங்கள் எதுவுமே நடைபெறவில்லை. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகியும் அந்த விடயங்கள் நடைபெறாத காரணத்தால் மக்கள் பெரிய ஒரு விரக்தியில் இருக்கணும். அந்த வகையில் மக்களோட கதைச்சு மக்களுடைய வலி வேதனைகள் எப்படி எல்லாமே இருக்குது. இந்த 2000க்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகள் மக்கள் எப்போ விடுவிக்க போயிடும் என்ற விடயங்களை தான் நாங்கள் மக்களோட கதைச்சு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களோடையும் மற்ற தவிசாளர் அவர்களோடையும் கதைச்சு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இந்த இடங்களில் நடக்கிற போராட்டம் எப்படி எழுச்சிகரமாக இடம்பெறுகின்றதை தொடர்ந்து இந்த காணொளியோட பார்ப்போம். அப்படியாக நாங்கள் நிற்கிற இடம் மயிலிட்டி பகுதி. இந்த இடங்களில் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நிறைய பதாகைகள் இட்டிருக்கிற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடங்களில் நிறைய பெரியவர்கள், வயோதிபர்கள் மற்றும் குழந்தைகள், சிறுவர்கள் கூட இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து இந்த போராட்டமானது இந்த மயிலிட்டி பகுதியில் இருந்து பலாலி சந்தி வரைக்குமாக நடைபவனியாக எழுச்சிகரமாக இடம்பெற போகுது. அந்த வகையில் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் தவிசாளர் சுகிர்தான் தொடர்ந்து நிறைய அரச உத்தியோகத்தர்களும் இந்த இடங்களில் ஆதரவு அளிக்கிறது ஒரு நல்ல விடயமாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் இந்த இடங்களில் இருந்து இந்த போராட்டம் நடைபெறுகின்ற காட்சிகளை தொடர்ந்து இந்த காணொளியோட பார்க்கலாம். நாங்கள் கேட்கிறது, தமிழ் மக்களாகிய இந்து கிறிஸ்தவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமை பௌத்தத்துக்கு மட்டும் எவ்வாறு கிடைக்குது என்றால், எங்களோட ஆலயங்களுக்கும் இதே உரிமை கிடைச்சிருக்கணும். கிடைச்சிருந்தா நாங்களும் சந்தோஷமா எங்களோட வழிபாட்டை செய்திருப்போம். ஆனால் நீங்கள் உயர் பாதுகாப்பு விலையம்னு சொல்லிட்டு பௌத்த பெருவிழாவை மட்டும் நீங்கள் செய்கிறீங்கன்னா அது என்ன இனவாத செயல் தானே? நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறோம். அனுர அரசாங்கத்தில் இருந்து இப்போ எங்களுக்கு இராணுவ அதிகாரி சொன்ன விஷயம், இராணுவ எங்களுக்கு நேரம் நாங்கள் கேட்டுறதுல பாதுகாப்பு செயலகத்திலேருந்து எங்களுக்கு லெட்டர் வரையிலேன்ற ஒரு விஷயத்தை சொன்னார். அப்போ நாங்கள் கேட்குறோம், பௌத்த விழாவை கொண்டாடுறதுக்கு மட்டும் அந்த லெட்டர் வந்ததா? அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கமும் இனவாதமாக செயற்படுதா? பௌத்தர்களுக்கு அனுமதியை கொடுத்து எங்களுக்கு அனுமதி மறுக்கிறதால அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு கேள்வியோடு நாங்கள் இன்றைய நாளில் கருப்பு கொடியோட கருப்பு ரிவன் தலையில் கட்டி எங்களோட எதிர்ப்பு, அதாவது எங்களுக்கான நீதி மறுக்கப்பட்டதுக்குரிய கேள்வியை உரக்க கேட்கிறோம். அரசாங்கமும் உரிய தரப்புகளும் இதுக்கு நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏனெண்டா நாங்களும் இதே மண்ணில் பிறந்த, இதே நாட்டில் பிறந்த, இங்கே பரம்பரையாக வாழ்ந்த மக்கள். அப்போ எங்களுக்கு அந்த பதிலுக்கு உரிய ஒரு வெளிப்பாட்டை உரிய அதிகாரிகள் எங்களுக்கு தருவணும். இல்லையண்டா அதோட இந்த வருஷம் எங்களோட இடத்துல பாதுகாப்பு செயலகத்திலிருந்து அடுத்த முக்கியமான ஆளுநர், GADS அப்படி பல்வேறுபட்ட முக்கியமான நாட்கள் வந்து கள ஆய்வை மேற்கொண்டு போயிருக்கிறேன். அந்த கள ஆய்வின் மூலம் எங்களோட நிலவடிவுக்கு எவ்வளோ வீதம் சாத்தியம்னு சொன்னால் இதில் இருக்கிற மக்கள் சார்பில் நாங்கள் சொல்லுவோம் 0. திட்டவட்டமான எந்த ஒரு கருத்துமே எங்களுக்கு வெளியிடப்படவில்லை.
நாங்கள் போராட்டம் இன்ன தேதிக்குள்ள காணி விடுவோம், இன்ன இடத்துக்குள்ள விடுவோம்ன்ற ஒரு ஒழுங்கான ஒரு தீர்வில்லாத இடத்துல எங்களோட போராட்டமானது நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வழியும் செய்வோம். இந்த இடத்துல இன்றைய தினம் எங்களோட எதிர்ப்பை காட்டும் விதமாக, அதாவது எங்களுக்கு இந்தியா நாளுக்கான ஒரு கேள்வியை கேட்குற விதமாக நாங்கள் இங்கே இருந்து பலாலி சந்தி வரைக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் விளைவிக்காமல் ஒரு கரையால் பலாலி சந்தி வரைக்கும் போய் அந்த இடத்துல எங்களோட இந்த விஷயத்துக்கான ஒரு நீதியை கேட்டு அமைதி வழியில் திரும்பி வருவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் வந்திருக்கிற சிவராக்களும் இது சம்பந்தமான கருத்துக்கள், உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிரலாம். அப்படியாக இந்த இடங்களில் போராட்டத்துக்கு வந்த மக்கள் அனைவரும் இந்த இடங்கள் சரியாக இந்த மயிலிட்டி பகுதியிலேருந்து பலாலி சந்தி வரையிலான பகுதி வரைக்கும் நடந்து அமைதி வழியிலான இந்த போராட்டத்தை செய்ய போயினோம். அதுக்காகத்தான் இப்போ எல்லாருமே பாருங்க கருப்பு கொடி மற்றும் கருப்பு ரிபன் எல்லாமே தலையில் கட்டி அந்த போராட்டத்துக்கு ஆயத்தமாகின்றார்கள். கூடுதலாக இந்த இடங்களில் வயோதிபர்கள் மற்றும் சிறுவர்களை கூட இந்த போராட்டத்தில் காணக்கூடிய மாதிரி இருக்கு. தங்களுடைய இந்த நிலத்தை தங்களிட ஒப்படைக்குமாறு கோரி இந்த போராட்டத்தில் அனைவரும் பங்கு கொண்டு இருக்கணும். அப்படியாக 6வது வாரம் காணி மீட்பு போராட்டம் அப்படியாக இந்த இடங்கள்ல பலாலி சந்தி வரைக்கும் நடை பவனியாக இந்த போராட்டத்தை அமைதி வழியில செய்து கொண்டிருக்கணும். ஐயா வணக்கம். ஐயா ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இந்த இடம் நாங்கள் மயிலிட்டி. உங்களோட காணி மீன்கள் இருக்கு? இதில் இருக்கு. எங்கட இதில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பிறகு வீட்டை கிடக்கு. இந்த ரோட்டோட பேக்கரி இருந்திருக்கு. நாங்கட இதில் பேக்கரி இருந்தது. எங்கட பரம்பியாக இருந்த பேக்கரி கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக கிடந்த பேக்கரி. இதில் கிடந்து இங்கே அப்பான்ற காலத்திலேருந்து கிடந்த பேக்கரி. அப்போ நாங்கள் இங்கே தொழில் கொண்டு பூர்வீகமாக எங்கட பரம்பரை குடியிருப்பு முழுக்க எங்கட இடங்கள் இதெல்லாம் நாங்கள் சின்ன வயதில் தவழ்ந்து விளையாடின இடங்கள். இங்கே இருக்க பலாலி கேம்பே, அதான் பலாலி இராணுவ முகாமே ஒரு சின்ன கொட்டிலாம் கிடந்தது எங்கட அப்பான்ற தாத்தான்ற காலத்தில். பிறகு வந்தது தான் இந்த பலாலி கேம்புகள் எல்லாம். இப்போ நாங்கள் எங்கட மண்ணை விட்டு போய் இவ்வளவு வீடாக இந்த வருடத்தை வாட வீட்டிலேருந்து கஷ்டப்படுறோம். ஆனால் எங்களோட மண் எல்லாத்தையும் இந்தியில் ஆக்கிரமிச்சு கொண்டு எங்களை விடாமல் வச்சிருக்கினேன். இவைகள் எங்களோட மண்ணை வச்சு இப்படியெல்லாம் பிடிச்சி எங்களை இன்றைக்கு நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். ஒன்றுக்கும் வழி இல்லாமல் ரோட்டில் நிற்கிறோம். ஆனால் இவைகள் ஆடம்பரமாக பெசா கொண்டாடினேன், எல்லாம் சித்திரை பிறப்பு கொண்டாடினேன், எல்லாம் இங்கே செய்யினேன். சுதந்திர தினத்தை கொண்டாடினேன். எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, ஆனால் இவன் இங்கே சுதந்திரம் கொண்டாடினேன். சந்தியில் வச்சு பலாலி சந்தியில் சுதந்திரம் கொண்டாடினேன். ஆனால் நாங்கள் சுதந்திரம் இல்லை, ஒன்றும் இல்லாமல் நடு ரோட்டில் நின்று கஷ்டப்படுறோம். இந்த வெயிலுக்குள்ளையும் இந்துக்குள்ளையும் வாடி வதங்கி இன்றைக்கு ஊர்வலமாக போய் கொண்டிருக்கிறோம். இதை பார்த்தும் எங்களை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எங்களை விட வேணும். எங்களை விட்டு இந்த மண்ணுக்கு எங்களை குடியேற்று எங்களுக்கு ஒன்று செய்ய வேண்டாம். அவங்களே காணியை மட்டும் இருந்தால் காணும். உங்களை இளைஞரை கூப்பி கை கொடுத்து கேட்குறோம், தயவு செய்து எங்களை காணியில் விடுங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களுக்கு மேலாக இந்த காணி? கிட்டத்தட்ட 36 வருஷமாக நாங்கள் இடம்பெயர்ந்து நிற்கிறோம். இந்த காணியை விட இல்லை, 36 வருஷமாக இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து 36 வருஷமாக இருக்கிறவங்க அடையாளம் எல்லாம் கிடக்கு தெரியும் எங்களுக்கு. இந்த இடத்துல தான் இந்த பேக்கரி வந்தது எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால இது இந்த இடங்கள் முழுக்க எல்லாம் வீடுகள், எல்லாம் குடியிருப்புகள். ஆனால் குடியிருப்பு இருந்ததுக்கான ஒரு அடையாளம் அது வேணுமென்று அடித்து நொறுக்கப்பட்டது. கோயில் பெரிய பெரிய மரங்கள் அழிக்கப்பட்டது. யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் வந்து பார்க்க இந்த இடம் எல்லாம் இருந்தது. ஆனால் யுத்தத்துக்கு பிறகு, யுத்தம் முடிஞ்ச பிறகு கோட்டபாய அரசாங்கத்தில் எல்லாம் அடிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கப்பட்டது. இருந்ததுக்கான அடையாளம் எதுவுமே அடையாளம் எல்லாம் இருந்தது. சண்டை யுத்தத்துக்கு பிறகு அடிச்சு உடைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இப்ப மயிலிட்டி பகுதியில இருந்து இந்த பலாலி சந்தி வரைக்கும் கிட்டத்தட்ட குடும்பம் இருந்தது. கிட்டத்தட்ட அது எக்கச்சக்கமான குடும்பம், ஒரு நெருக்கமான இடம். இங்கே லட்சக்கணக்கான மக்கள் இருந்த இடம். இந்த சுத்தி இந்த பலாலி கேம்பை சுத்தி கிட்டத்தட்ட 3000 ஏக்கர்ண்டா பாருங்க. 3000 ஏக்கர் காணி பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ அந்த 3000 ஏக்கரில் மக்கள் வாழ்ந்துக்கணும், விவசாயம் செய்து காணி.
எல்லாம் வீட்டோட விவசாயம் செய்த காணிகள். அப்போ இவை பைபோஸாக பிடிக்க வச்சிருக்கேன், இன்றைக்கு விடாமல் வச்சிருக்கிறேன். நாங்கள் சரியாக எல்லாரும் கஷ்டப்படுறோம். இந்த மக்கள் எல்லாம் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இதை இந்த காணியை விடலாம், ஆனால் விடாமல் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் பெரிய பேக்கரி இருந்த இடம், இதில் பாருங்க அது ஒரு கிணறு கிடக்கு, சுடலை கிடந்த இடம், எல்லாம் கிடந்த சமக்கால கடத்தொழில் செய்கிற எல்லாம் முழுக்க கடத்தொழில் செய்கிற கடற்கரையெல்லாம் முழுக்க கடத்தொழில். மயிலட்டின் இந்த நாட்டின் 1/3 பகுதி மீனை இந்த மண்ணில் இருந்து தான் கொழும்புக்கு கொண்டு போகணும். இந்த நாட்டின் 1/3 தேவையை பூர்த்தி செய்த இடம் இந்த மயிலட்டி. அப்போ ஜோதிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு இப்படியான இடத்தை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கொண்டு இன்றைக்கு நாடு மங்குரத்தில் போகுது. ஆனால் இந்த நாட்டுக்கு மங்குரத்தில் போயிருக்க இந்த நாட்டை நிமித்துறதே இந்த மயிலட்டியில், இந்த நாட்டை நிமித்துறதுல 1/3 பங்கு இந்த மயிலட்டி இருக்கு. அப்படி ஒரு பூமி இந்த பூமி. இது விவசாயத்தில் பேர் போன பூமி. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மரக்கறி சிறுதானிய பயிரெல்லாம் 5 லொரி இந்த பலாலை சந்தையிலேருந்து போனோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் இவ்வளவும் இந்த நாட்டுக்கு தேவையான சாமான் பொன் விளைகிற பூமி இந்த பூமியில் இன்றைக்கு காடாக வச்சிருக்கிறீர்கள். எங்களையும் விடாமல் காடாக வச்சு எங்களையும் விடாமல் காடாக வச்சு இந்த காணி என்ன செய்ய போறீங்கள்? விடலாம் தானே எங்களோட காணியை. தயவு செய்து கௌரவ ஜனாதிபதி, நாங்கள் உங்களுக்கு வாக்களித்து உங்களுக்கு நீங்கள் எங்களை விடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு எல்லாம் வாக்களித்து விட இன்றைக்கு நீங்கள் 2 வருஷமாக எங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ எங்களை விடலாம் தானே, எங்களை விடுங்கோ. தயவு செய்து மன்றாட்டமாக்க கிராமங்களை விடுங்கோ. அதோட இந்த இடங்கள்ல பாருங்க போலீஸினுடைய வாகனம் கூட வந்து நிற்குது. அப்படியாக தொடர்ந்து மக்கள் அனைவரும் இந்த இடங்களில் அமைதி வழியில் கோஷங்கள் இட்டு தங்களுடைய காணிகளை பெற்றுக்கொள்வதற்காக கிட்டத்தட்ட மயிலட்டி பகுதியிலிருந்து பலாலி சந்தி வரையிலான பகுதிகளுக்கு நடந்து சென்று தங்களுடைய இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ராணுவமே வெளியேறு! 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 எமது நிலம் எமது நிலம் எமது நிலம். இந்த இடங்களில் பாருங்க, இந்த இயலாத நேரங்களிலையும் தங்களுடைய காணிகளை பெற்றுக்கொள்வதற்காக பாருங்க எவ்வளவு வேகமாக நடந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இந்த அம்மா. அப்படியாக இந்த இடங்கள்ல குழந்தைகளை கொண்டு கூட இந்த இடங்கள்ல போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் பாருங்க. அதோடு பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் தவிசாளர் எல்லாருமே இந்த இடங்களில் கலந்து கொள்ளினோம். அப்படியாக நாங்கள் இப்போ சரியாக பலாலி சந்தியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். எனக்கு 30 வரப்பு காணி விமான நிலையத்துக்கு அருகிலே இருக்கிறது. நான் சிறுக சேமித்து வாங்கின காணி. என்னுடைய காணி எவ்வளவும் கஷ்டப்பட்டு வேண்டி இன்றைக்கு 36 வருஷம் இந்த காணியின் ஒருவித நன்மையும் தெரியாது.
எங்கட காணியில எங்களுக்கு தோட்டம் செய்ய முடியல. நீங்கள் எங்கட காணியில தோட்டம் செய்து கொண்டு எங்களுக்கு விற்கிறீர்கள் பொருள்களை. எங்கட ஊர்ல எங்கட கோயில நாங்கள் கும்பிட வழி இல்லை, ஒரு பெருநாளை செய்ய வழி இல்லை. நீங்கள் எங்கட மண்ணில வந்து நீங்கள் புத்த மதமும் சிங்கள மக்களும் இல்லாத இடத்துல உங்களோட விசாக்க கொண்டாடுறீங்க. எங்கட கோயில நீங்கள் எங்கட ஒரு மத வழிபாட்டை செய்ய விடுவீர்கள் இல்லையே. இப்போ உங்களுக்கு நீங்கள் பேச்சு பொறுப்பா காட்டுறீங்க, இனவாதத்தை காட்டுறீங்க. கிட்டத்தட்ட எத்தனை பரப்பு காணி இருக்கு உங்களுக்கு? எனக்கு 30 பரப்பு காணி இருக்குது. சொந்த காணி? சொந்த காணி, சொந்த நிலம். கிட்டத்தட்ட 36 வருடங்களுக்கு மேல. 36 வருடங்களுக்கு மேலே என்னுடைய காணி விவசாயம் செய்த இடம். எந்த பகுதியில் இருக்கு உங்களோட மயிலட்டி? 246 ஏர்போர்ட் அந்த பக்கம். ஏர்போர்ட் இருக்கிற கிழக்கு அந்த பக்கம்தான் என்னுடைய காணி. விவசாயம் நான் 7000 கண்டு வெங்காயம் வச்சேன். இந்த காணியை பற்றி யோசிச்சு எனது கணவர் யோசிச்சு மனநோயாளியாய் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். எங்கட நிலம் எங்களுக்கு வேணும். எங்கட நிலத்தை நீங்கள் எடுத்து விவசாயம் செய்யாதீங்க. எங்கட ஊர்ல மீன்பிடியும் விவசாயமும் எவ்வளவு பிரியமான இடத்துல நீங்க வந்திருந்து எங்களுடைய தொழில் எங்களோட விவசாயம் எல்லாத்தையும் மழுங்கடிச்சு போட்டீங்க. இனி எங்களோட நிலத்தை ஜனாதிபதி அவர்களே உங்களுடைய மக்களாக எங்களை எண்ணி எங்களுடைய நிலத்தை மீட்டு தாருங்கள். எங்களுடைய கையிலே எங்களுடைய நிலங்களை விடுங்க. நாங்கள் உங்களோட தேசத்துக்கு வந்து உங்களுடைய நிலங்களை எங்களுக்கு கேட்கவில்லை, எங்களுடைய நிலங்களை தான் நாங்கள் கேட்கிறோம். எங்களை அரசாங்கத்தை பற்றி நாங்கள் ஒன்றும் கதைக்கல. எங்களோட நிலத்தை விடுங்கோ, எங்களோட நிலத்தை விடுங்கோ. எங்களுக்கு சிங்கள அரசாங்கத்தை பற்றி நாங்கள் ஒன்றும் கதைக்கலாம். எங்களோட நிலத்தை எங்களுக்கு வாக்குறுதி தந்தபடி எங்களோட நிலத்தை விடுங்கோப்பா. இதுக்கு மேலே நாங்கள் வேற கேட்க இல்லை. உங்களோட சிங்கள அரசாங்கத்தை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியும். சரியா? எங்களோட நிலத்தை எங்களோட மக்களுக்கு நீங்கள் விடுங்கோ. சரி, வேண்டாம். சரி, சரியாக நாங்கள் நிற்கிற இடம் பலாலி சந்தியில் நிற்கிறோம். இந்த பலாலி சந்தி வரைக்குமாக தான் இந்த போராட்டமான இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. போராட்டக்காரர்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கணும். அதோட இந்த போராட்டமானது எழுச்சி வரும்போது அதிகளவான போலீஸ் உத்தியோகத்தர்களை இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. பலாலி ஓஏசி உட்பட இராணுவர் உட்பட இந்த இடத்துல நிற்கிற காட்சிகளையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு காலத்தில் இந்த வீதியானது மூடப்பட்டு இருந்த வீதி ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்பு தான் இந்த வீதியானது முழுவதுமாக திறக்கப்பட்டது. இரவு நேரங்களில் 8 மணி அளவிலான வரைக்கும் பயணம் செய்வதற்கு கூட தற்பொழுது நீடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான வகையில் மயிலட்டில் இருந்து பலாலி சந்தி வரைக்கும் இந்த போராட்டமானது நடைபவனியாக மக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து என்னென்ன விடயங்கள் நடக்குதுன்றதை இந்த காணொளியூடாக பார்ப்போம். எமது நிலம், 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 எமது நிலம். ராணுவமே, 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 ராணுவமே.
ராணுவமே 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 மதுரை அரசே 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 ஒன்று சுற்றி வச்சுருக்க பாருங்க, இந்த இடத்துல நின்று பார்த்துக்கோ நிற்கிறான். 1990ஆம் ஆண்டு இந்த இடத்திலே செறிந்து வாழ்ந்த எமது மக்களுடைய சொந்த நிலங்களை விட்டு இலங்கை இராணுவத்தால் வலுக்கட்டாயமாக நிர்பந்தமான முறையிலே வெளியேற்றப்பட்ட மக்கள் ஏறத்தாழ 36 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற நேரத்திலும் தங்களுடைய சொந்த நிலத்திலே மீள குடியேற முடியாதவாறு மாறி மாறி வந்த இலங்கை அரசுகளால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தம் முடிந்து ஏறத்தாழ 17 ஆண்டுகள் முடிவிட்டிருந்தாலும் இந்த வலிகாமம் வடக்கு, யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் வடக்கு பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 2400 ஏக்கர் வரையான காணி பகுதிகள் இன்னும் அந்த சொந்த மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. இதில் போராட்டம் நடத்துகின்ற மக்கள் இன்றும் பல நண்பர்கள் அல்லது உறவினர் வீடுகளில் அகதி முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட பொறுப்பெடுத்து கொண்டு 2 ஆண்டுகளை நெருங்குகிற அனுர அரசு கூட கூறியிருந்தார்கள், நாங்கள் வந்தவுடன் அந்த மக்களை சொந்த இடங்களிலே குடியேற்றுவோம் என்று. இப்போ நாங்கள் நின்று பேசுகின்ற இந்த இடத்தில் கூட பல மக்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் இராணுவத்தினுடைய தோட்ட நிலங்களாக, இராணுவத்தினுடைய சிஎஸ்டி என்கிற சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தோட்டம் செய்கின்ற, மரக்கறி வியாபாரம் செய்கின்ற, கடைகள் நடாத்துகின்ற இடமாக இருக்கிறது தவிர இது ஒரு பாதுகாப்புக்கு குந்தகமான அல்லது பாதுகாப்புக்கு தேவையானதும் அல்ல. 17 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வெடிச்சத்தங்கள் இல்லை, யுத்தம் நடைபெறவில்லை, மக்கள் தெருக்களிலே தான் இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய சொந்த நிலத்திலே சென்று இருப்பதற்கு அனுமதிக்காதவாறு இந்த அரசும் பழைய அரசுகள் மேற்கொண்ட அதே அராஜகத்தையும் அதே பிடியையும் அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். அதனை நாங்கள் எதிர்த்துத்தான் இந்த இடத்திலே மக்கள் இன்றைய தினம் கூட இந்த அடையாள போராட்டத்தை செய்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நாட்களும் தங்களுடைய நிலத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமானது. மனித உரிமை ஆர்வலர்கள், சர்வதேச சமூகம் கூட இந்த இடங்களை வந்து பார்த்தால் தெரியும், இங்கு இராணுவத்துக்கு தேவையான நிலங்கள் அல்ல, அவருடைய முகாம்கள் தவிர்ந்த ஏனைய இடங்களை உடனடியாக விடுவித்து அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே குடியேறி தாங்கள் தோட்டம் செய்து வாழக்கூடிய நிலை உருவாக்கப்பட வேண்டும். அந்த நிலையைத்தான் நாங்கள் தொடர்ந்து கேட்கிறோம். கடைசியாக நடந்த யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். கௌரவ தவிசாளர் சுகிர்தன் அவர்களும் அதனை முன்மொழிந்து நாங்கள் வழிமொழிந்திருந்தோம். இந்த இடத்தை உடனடியாக விடுங்கள், அதற்கான முன்மொழிவுகளை செய்கின்றோம். தனியார் காணியிலே வைத்தியசாலையை கட்டுகிறீர்கள், தனியார் காணிகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் இராணுவத்துக்கு தேவையில்லாத நிலங்களை வைத்திருக்கிறீர்கள், அதனை விடுவியுங்கள் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருந்தோம். அதனை விட எவ்வளவு மக்கள் குடியேற வேண்டும், எவ்வளவு காணிகள் இன்னும் உங்களோட கையில் இருக்கிற என்ற விவரங்களை கூட வெளியிடுங்கள் என்றும் நாங்கள் கேட்டிருந்தோம். அநேகமாக ஜூன் மாதம் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தொடர் விடயமாக நாங்கள் இந்த விடயத்தை கையாள்வோம். தொடர்ந்தும் இந்த மக்களுடைய காணிகள் விடுவிப்பு தொடர்பிலே எங்களுடைய பூரணமான பங்களிப்போம். ஏற்கனவே வழக்குகள் மூலமாகவே பல இடங்களை எங்களால் விடுவிக்க முடிந்தது. அதே போலதான் தொடர்ச்சியாகவும் இந்த மக்களுடைய நிலங்களை விடுவிப்பதற்கான அனைத்து சட்ட ரீதியற்ற முறையிலே வருகின்ற மனிதாபிமான முறைகளையும் கையாண்டு நாங்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இந்த மக்களுடைய நியாயமான போராட்டங்களை, அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அனுர அரசு ஏற்று இன்றைய நாட்டின் ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா நீங்கள் இதனை செவிசாய்த்து இந்த மக்களுடைய நிலங்களை உடனே விடுவிக்க வேண்டும். வெறுமனே பொய் வார்த்தைகளை கூறி காலங்களை இழுத்தடிக்கின்ற வார்த்தைகளை தவிர்த்து மக்களுக்கான உடனடி வார்த்தைகளுக்கூடாக அவர்களை அந்த நிலங்களில் குடியேற அனுமதிக்க வேண்டும். அந்த அனுமதிக்கான ஒரு அடையாள போராட்டமே இந்த மக்களுடைய தெளிவான இந்த போராட்டம். அதற்காக பூரணமாக எங்களுடைய தொடர் பங்களிப்புகளும் இருக்கும். தொடர்ந்து நாங்கள் அதற்காக குரல் கொடுப்போம். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நடைப்பயிற்சி செய்த பாதையில் நாங்கள் நிற்கிறோம். அந்த வீதியின் அருகில் உள்ள சொந்த நிலங்களுக்கு சொந்தக்காரர் அந்த நிலத்திலே குடியிருக்க முடியவில்லை. எங்களுடைய மக்கள் 35 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கிருந்து துரத்தப்பட்டு
இன்று வரை அவர்கள் சொந்த நிலத்துக்கு காலடி வைக்க முடியாத நிலைமை இருக்கிறது. எங்களுடைய நிலத்திலே நாங்கள் குடியிருக்க முடியவில்லை, எங்களுடைய கடலிலே நாங்கள் மீன்பிடிக்க முடியவில்லை, எங்களுடையதை நாங்கள் ஆள முடியவில்லை. சிங்கள அரசாங்கம் பாதுகாப்பு என்னும் போர்வையில் எங்களுடைய மக்களுடைய காணிகளை கையகப்படுத்தி விவசாயம் செய்கிறது. அந்த விவசாய உற்பத்தி பொருட்களை இராணுவம் சந்தையில் கொண்டு வந்து விற்கிறது. அந்த காணிகளுக்கு சொந்தக்காரர் அந்த மரக்கறியை வாங்கி சாப்பிட்டு தெருவில் நிற்கிற நிலைமை இருக்கிறது. இந்த நிலைமை உலகில் இருக்கிற எந்த ஒரு இனத்துக்கும் ஏற்படக்கூடாது. எங்களுடைய மக்கள் அவர்களுடைய சொந்த நிலத்திலே குடியமர்த்தப்பட வேண்டும், அவர்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். விடுவிக்கப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். எங்களுக்கு இங்கேயே இருக்குது, இந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலேயே இருக்கு காணி. எத்தனை பேரப்பு? அது 2 பிறப்புக்கு கிட்ட வரும். மற்றது அங்க ஐஸ் மில்லடி அதுல கடற்கரை பக்கம் 2 பிறப்பு இருக்கு. தோட்ட காணி 4 பிறப்பு இருக்கு. ஒன்றும் பிடிக்கணும் இல்லை. நாங்கள் கேட்டு கேட்டு கஷ்டப்பட்டு கழிச்சு ஒவ்வொரு போராட்டத்திலும் வந்து திரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். என்ன செய்யறோன்னு தெரியாம கஷ்டப்படுறோம் கிடந்து. இன்றைக்கும் முடிவு என்ன கிடைக்குதோ எங்களுக்கு ஒன்றும் முடியாது. நாங்கள் வெளிக்கிட்டு 90ஆம் ஆண்டு வெளிக்கிட்டு இப்போ 36 வருஷம் ஆச்சு. ஆனால் 37வது வருஷம் பிறக்கவும் கிடைக்குமோ எங்களுக்கு தெரியாது. என்ன செய்கிறது? இப்போ எங்களுக்கு வசதி இல்லை. துப்புரவா நாங்கள் இருக்கிற இடத்த எங்களோட இடம் மாதிரி ஒரு வசதியும் இல்லை. எங்களோட இடத்தை விட்டால் தான் நாங்கள் தோட்டமோ அதாவது கடற்கரை தொழிலோ எல்லாம் செய்து நாங்கள் தப்பி பிழைக்கலாம். வயதும் வந்துட்டுது, எங்களாலே இல்லாது. விட்டு இருந்தால் நாங்கள் 4 மரத்தையாவது நட்டு போட்டு அந்த வருமானத்தையாவது விற்று நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். இப்போ ஒரு தட்ட உதவியும் இல்லை. இப்படி களைச்சு இஞ்சத்தையில் ஆக்களின் உதவியை நம்பித்தான் நாங்கள் திரிகிறோம். தயவு செய்து கதைச்சு எங்களோட இடங்களை விடுவிச்சு தாருங்க. இது ஐஸ் ஃபேக்டரி கிடந்த இடம், அது பேக்கரி கிடந்த இடம். இந்த ஆலமரம் நிற்குது, அது பேக்கரி. இதெல்லாம் இது அவனுக்கு சோமக்கால கிடந்த இடம். இதெல்லாம் முழுக்க எல்லாம் வீடுகள்லாம் எல்லாம் உடைஞ்சி திறமட்டமாக்கப்பட்டது. கடத்தொழில் இங்கே கூடுதலான கடத்தொழில், பேக்கரி, மற்றது பிஸ்னஸ்கள் இதிலிருந்து எல்லாம் பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய பெரிய வீடு இருந்த இடம் 35 வருஷத்துக்கு முதல். ஆனால் இந்த என்னோட கிடக்கு போகல. இந்த படம் பழைய படங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட ஆதாரம் கிடக்கு. சரி. ஓ சரி.